ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனல் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃபினான்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராபர்ட் கியோசாகி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆதர், அமெரிக்கன் பிஸ்னஸ் மேன், ரிச் டேட் புவர் டேட் இந்த புக் எழுதின அந்த நபர். ஸோ ராபர்ட் கியோசாகி என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வருஷமாக நம்ம கவனிச்சிட்ருக்க விஷயம் என்னென்னா ரஷ்யன் உக்ரைன் வார், அப்புறம் இஸ்ரேல் காசா போர் நடந்துகிட்ருக்கு, அப்புறம் ரீசெண்டாக ட்ரம்ப்போட டேரிஃப் வார், அப்புறம் யூஎஸ் சைனா, ஸோ இதோட ட்ரேட் வார், அப்புறம் ரொம்ப ரீசெண்டாக மிகப்பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு இந்தியா பாகிஸ்தானோட டென்ஷன்ஸ். ஸோ நம்ம ரீசெண்டாக நியூஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனும் சரி, அப்புறம் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனும் சரி, ஸோ ரொம்ப தீவிரம் போயிட்டுருக்கனால குளோபல் லெவல் ரொம்பவே ஒரு ஹை டென்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நார்மலாக போயிட்டுருக்க மாதிரி இருந்தாலுமே ஒரு பக்கம் ஒரு டென்ஷனாகவே தான் போயிட்டுருக்கு. இது அடிப்படையாக எது பாதிக்கப்படுது அப்படின்னா எக்கனாமி, பொருளாதாரம் தான் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பொருளாதாரம்னு சொல்லிடுறோம். பட் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா பாவர்ட்டி லைன் கீழே, அதாவது இந்த வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களும் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. பப்ளிக்கு தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ சில நாடுகளில் இருக்க தலைவர்கள், லீடர்ஸ் இருக்கிற முடிவு ஒரு பக்கம் நல்லதாகவே இருந்தாலும், ஸோ அதனால் அந்த எடுக்கிற முடிவினால் ஒரு நாடு பயனடைந்ததுனாலும் சரி, இல்லை இன்னொரு நாடு பாதிக்கப்பட்ட நாடு சரி, ரெண்டு நாட்டிலுமே நல்லா நம்ம ஒத்து கவனிச்சோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே பப்ளிக் தான் ரொம்ப அதிக லெவலில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த சைடு நான் என் நாட்டை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு எடுக்கிற முடிவும் சரி, அந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களும் சரி, பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான், பப்ளிக் தான், பொதுமக்கள் தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க சமயத்தில் ராபர்ட் கியோசாகி, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ அமெரிக்கன் பிஸ்னஸ் மேன், அவர் ஒரு ஆத்தர். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் வரும் காலகட்டத்தில் இந்த வேர்ல்டு ஒரு முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் கொலாப்ஸ், அதாவது ஒரு டேமேஜ், ஃபினான்ஸ் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய டேமேஜை சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே 2004 வெளிவந்த ஒரு புக்கு ரிச் டேட்ஸ் ப்ராஃபன்சின்னு சொல்லி ஒரு புக்கு வெளியே இருக்குது. ஸோ அந்த புக்கு நான் ரீட் பண்ணதில்லை. பட் நியூஸில் ரீட் பண்ணும்போது அந்த புக்கில் ஏற்கனவே அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இனி இனி வர காலகட்டத்தில் ஃபினான்ஸ் லெவலில் மிகப்பெரிய இப்போ சொன்ன மாதிரி ஒரு பாதிப்பு வரும் சொல்லிட்டு நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்லேயே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ரீட் பண்ணதில்லை, நீங்கள் ரீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 2008 ஒரு க்ரைசிஸ் நடந்திருக்கு. வேர்ல்டு லெவலில் ரொம்பவே ஒரு எக்கனாமி பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டைமில் ராபர்ட் கியோசாகி இந்த அவரோட ஒரு கணிப்பை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. இனி வரும் காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதாரம் டேமேஜ் வேர்ல்டு சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாரன் பஃபட் 2025 எண்டோட சிஇஓ ரிசைன் பண்ணுறார், ரிலீவ் ஆகிக்கிறார். ஸோ அது பதிலாக வேறு சிஇஓ தான் வர போகிறாங்க. ஸோ அவர் வாரன் பஃபட் உங்களுக்கு யாருன்னு தெரியும், பெர்க்ஷைர் ஹேத்வேயோட ஓனர். ஸோ ட்ரேட் லெவலில் ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டிங்காக சரி ட்ரேட் லெவலில் ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் 93 வயசு ஆகுது. ஸோ அவர் ரிசைன் பண்ண போகிறார் சிஇஓலேருந்து. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 2024 ஸ்டாக்ஸ்லாம் விற்றுக்கிட்டே இருந்துட்டு இப்போ கரண்ட்டாக பெர்க்ஷைர் ஹேத்வே அந்த கம்பெனியோட கேஷ் கையில், அதாவது ரெடி கேஷாகவே எவ்வளோ இருக்குது அப்படின்னா $325 பில்லியன் கையில் இருக்குது. ஸோ இது ஒரு சைன் அப்படி சொல்கிறார் ராபர்ட் கியோசாகி. இவர் இந்த ஒரு பக்கம் வாரன் பஃபட் இத்தனை ஷேர்ஸை விற்கிறனால அவர் கையிலேயே கிட்டத்தட்ட $325 பில்லியன் கேஷாக அவரோட கம்பெனி கேஷாகவே வச்சுருக்கு. ஸோ இதுவும் ஒரு சைன் அப்படி சொல்கிறார். ஸோ ராபர்ட் கியோசாகி இப்படி வாரன் பஃபட் விற்கிறனால இதுவும் ஒரு சைன் தான், எக்கனாமி ஒரு 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 வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷனை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் அப்படி இவர் சொல்கிறார். ஸோ மக்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்காங்களோ, ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மக்கள் சந்திப்பாங்க. எதுக்குன்னா ஒரு சக்ஸஸ்க்காக. ஸோ இவர் மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபியர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த வேலை இல்லாமல் போகுது, அந்த பயமே மிகப்பெரிய ஒரு ரிசெஷனை உண்டு பண்ணும். ஏன்னா அவரோட கருத்துப்படி பார்த்திங்கன்னா, அவரோட கருத்துல பொதுவானவே கருத்து அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு பயப்படணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதுதான் அவர் சொல்ல வராரு. ஸோ அவர் என்ன மெயினாக சொல்ல வர்றார் அப்படின்னா, எந்த அளவுக்கு மக்கள் ப்ரிப்பேர்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இது பயப்படணும்னு அவசியம் இல்லை. ப்ரிப்பேர்டாக இருக்க வரைக்கும் அந்த எக்கனாமியோட சரிவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மக்களுக்கு அமையும் அப்படி சொல்கிறார். ஸோ மெயினாக இவர் சொன்னது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் எக்கனாமி ஒரு பக்கம் டவுனாக தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த சைடு வாரன் பஃபட் ஷேர்ஸை கன்வியூஸாக விற்கிறனாலும் சரி, இந்த ராபர்ட் கியோசாகி இவர் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒரு அவரோட திங்கிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இப்படி நடக்க போது சொன்னது இதுவே வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயத்தை தான் உண்டாக்கும். ஸோ அவர் சொல்லாட்டாலுமே எக்கனாமி வந்து ஒரு நார்மலாக ஒரு வித்தியாசமான சுச்சுவேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைடு இவங்க வேறு அந்த முக்கியமான ஆட்கள் வந்து எடுக்கிற முடிவும் அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அவங்களோட திங்கிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமும் சொல்லி மக்கள் பாதிக்கும் போது அதுவே ஒரு ஃபியரை உண்டாக்கி அப்படி எமோஷ்னலாகவே கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஷேர் மார்க்கெட் எப்படி எடுத்தனாலும் சரி, ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறோம் அதுதான் முக்கியம். ஸோ ஒரு பக்கம் கற்றுக்கிறது வந்து எந்த அளவு முக்கியமோ அதே சமயம் வந்து எமோஷ்னலாக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இவரும் சொல்கிறார். ஏன்னா தான் வந்து இவர் மக்களுக்கு மத்தியில் வந்து ஃபியர் உண்டாக்குற மாதிரி நியூஸ் இவர் சொன்னாலுமே அவர் கூடலாம் ஒரு பாயிண்ட்டை சொன்னார். நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ எக்கனாமி லெவலில் நம்ம பார்க்கும்போது நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எமோஷனல் லெவலில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து ஒரு பொறுத்துன்னு தான் பார்க்கணும் எப்படி வந்து நம்ம எக்கனாமி போயிட்டுருக்கு. ஸோ சடனாக வந்து ஒரு நியூஸும் சரி, சடனாக வந்து மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆனாலும் சரி, நம்ம எமோஷனல் லெவலில் ரொம்ப வீக் ஆகிட்டு உடனே நம்ம வந்து எடுக்கிற முடிவு தான் வந்துட்டு சரிவை வந்து ஏற்படுத்தும். ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், பொறுத்திருந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ ஒரு வேளை அந்த ராபர்ட் கியோசாகி அவர் ஏற்கனவே 2004 சொன்ன மாதிரியும் சரி இந்த மாதிரியும் ஆக போகுது அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ப்ரிப்பேர்டாக அட்லீஸ்ட் மானிட்டராஸ் பண்ணுவோம். எக்கனாமி இந்த லெவலில் போயிட்டுருக்கு, டெய்லி நியூஸ் பார்க்குறது, எக்கனாமிக் நியூஸை வந்து பார்க்குறது சரி, ஒரு கொஞ்சம் ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம பியூர் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு எக்கனாமியை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியும். ஸோ இவர் சொன்ன மாதிரியே நம்ம நடக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் see.